இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை கேட்கவும் தியானிக்கவும் ஆசையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனத்திலே, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நாம் எதை தியானிக்க இருக்கிறோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ தன் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் இருட்டோடே இருந்து வேலை செய்கிறாள். சோம்பல் இல்லாமல் இருக்கிறாள். அவள் தன் ஏழைகளுக்கு இறங்குகிறாள். சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறாள். ஞானம் விளங்க தன் வாய்களை திறக்கிறாள் என்று அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய குணங்களை குறித்து நம்ம அதிலே வாசிக்கிறோம். அவளுடைய பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்று புகழுவார்கள். அவளுடைய கணவன் அவளை பார்த்து அநேக பேர் குணசாலிகளாய் உண்டு, நீ எல்லாரிலும் ஏற்பட்டவள் என்று புகழுவாள் என்று அந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நாம் நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே 10 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 14 அதிகாரத்திலே 1 வசனம் பார்க்கும் பொழுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அவளை இடித்து போடுகிறாள் என்று புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ வாசித்த அந்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் நல்ல குணங்கள் நிறைய இருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிற குணம், சுறுசுறுப்பான குணம், சோம்பல் இல்லாத குணம், பிள்ளைகளையும் தன் கணவனுக்கும் உதவி செய்து அவர்களுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை உயர்த்துகிற ஒரு குணத்தை நான் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு குணசாலிகளா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் அந்த ஸ்திரீ புகழப்படுவாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது என்று அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு குணசாலியா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுதுதான் அவள் புகழப்படுவாள். நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக ஸ்திரீகள் நன்மையானவைகளை செய்து கர்த்தருக்கு பயந்து நற்கிரியைகளை செய்து கர்த்தருடைய பாதத்திலே வாஞ்சியாய் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கர்த்தரால் புகழப்பட்ட ஸ்திரீகளை குறித்து தான் நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நாம் முதலில் எவ்வளவு புத்திசாலிகளாய் அல்லது நற்குணசாலிகளாய் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் அந்த ஸ்திரீ ஆனவள் புகழப்படுவாள். நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செய்ததினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. நான் ஆபிரகாமை கர்த்தரை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு ஈசாக்கை கொடுத்த பொழுது தனக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை சோதிக்கும்படியாக ஈசாக்கை பலி கொடுக்க சொல்லுகிறார். அப்பொழுது தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை அந்த ஆபிரகாம் பலி கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து, நீ இதை செய்ததினால நீ எனக்கு பயந்திருக்கிறவன் என்று இதனால் நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறாராம். பிரியமானவர்களே, தனக்குள்ளது எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல இன்னும் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 6 வசனத்தின் பின்பாகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமைக்கு விலகுவார்கள். அப்போ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவளிடத்திலே தீமை காணப்படாது, தீமையை விட்டு விலகுவார்கள். நாம் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்களால் அவனுக்கு வந்த தீமைகள் அநேகம் என்று பார்க்கிறோம். அவளுடைய தகப்பனிடத்திலிருந்து அவனை பிரித்து அவனை இஸ்மவேலரிடத்துல விற்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் எகிப்திலே பார்வோனால் உயர்த்தப்பட்ட பொழுது அந்த தேசம் முழுவதிலும் பஞ்சம் உண்டான பொழுதிலும் அந்த தன்னுடைய சகோதரர்கள் தன்னிடத்தில் வந்திருக்கும் பொழுது அவர்கள் யோசேப்பை அறிந்து கொண்டதினால், தன்னுடைய சகோதரன் என்று அறிந்து கொண்டதினால் அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
ஏன்னா நம்ம அவனுக்கு அவ்வளோ பெரிய தீமையை செய்திருக்கோம். இப்போ அவன் நம்மை கண்டிக்கக்கூடிய ஒரு பதவியில, அதாவது பார்வோனால் அவன் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் மனசு வச்சாதான் இவங்க சகோதரர்கள் அந்த பஞ்சத்திலும் அவனிடத்துல தானியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவன் நம்மளை சிறையில் அடைச்சாலும் நம்மளை துன்பப்படுத்தலாம், நம் செய்த தீமைக்கு சரியா இவன் நமக்கு தீமை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை குறித்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்ப யோசேப்பு சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீங்க பயப்பட வேண்டாம், நான் தீமை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்க தீமை செய்தாலும் அந்த தீமைக்கு அவன் நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம். அதனாலதான் அவன் இன்னொரு காரியத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவன் எஜமானனாகி அவன் போத்திபாருடைய மனைவியின் இடத்திலே அவன் வலுக்கட்டாயமாக அவன் குற்றம் செய்ய அல்லது தவறு செய்ய தூண்டப்பட்ட பொழுதிலும் கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த பொல்லாப்பில் இருந்து அந்த தீமையை விட்டு விலகினான் என்று பார்க்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தீமையை விட்டு விலகுவார்கள். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம தீமை செய்தவர்களுக்கும் நான் நன்மையே செய்ய வேண்டும். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவன் நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமா இருக்கிறான் என்று. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமை விட்டு விலகுகிறவனும் பாவத்துக்கு விலகுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருக்கிறான் என்று நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறாரு, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இந்த உலகத்திலே மனுஷர்களுக்கு யாருக்குமே நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாரு. சரீரத்தை மாத்திரம் நீங்க கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய ஆத்துமாவை காக்கிற, நம்முடைய ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிற அவருக்கே நாம் பயந்து நடக்கும் பொழுது நாம் அவரால் புகழப்படுவோம். கர்த்தரை புகழப்படுகிறது மாத்திரமல்ல, அநேக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கார். கர்த்தர் பயப்படுகிறவர்களுக்கு நாம் சங்கீதம் 128 சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு வரும் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். எண்ணில்லாத நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு அதிகமா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதே போல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் உங்களுடைய கிருபையும் அவ்வளவு உயரமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று நாம் பார்த்தோம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பாவத்தை விட்டு விலகுவது, பொல்லாப்பை விட்டு விலகுவது, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்பது, நன்மை செய்வது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்படி இருக்கிற ஸ்திரீயை புகழப்படுவாள். அப்படி இருக்கும் பொழுது நான் பார்த்த இந்த பெரிய கிருபை, பெரிய நன்மை, பெரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து நம்மை வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள் என்று உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு நாள் எங்கள் இருதயத்திலே வைத்து அதனால் உம்முடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,